வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் த பிளானட். இன்றைக்கி நம்ம எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கிரைண்டிங் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தனியாக கொஞ்சம் பூண்டு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா நம்ம வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண இஞ்சி, அடுத்து பூண்டு, இதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த பெப்பர் அண்டு சோம்பு அதோட பவுடர் சேர்த்துடலாம். அடுத்து இதில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 teaspoon Kashmiri Red chilli powder, 1/2 teaspoon Coriander powder. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததில் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக சுகர் சேர்த்துருக்கேன். இது சுகர் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ண முட்டை எல்லாம் சேர்க்கணும். இன்றைக்கி நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டை உடையாதது மாதிரி வெங்காயம் எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆஃப் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கணும். கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட எக் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த எக் ரோஸ்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye bye.